பெண்கள் வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு முதலமைச்சர் சொன்னாரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கூட அப்பான்னு கூப்பிடுறது தப்பா இருக்காதா? அப்படின்ற வேற அர்த்தத்துல அவர் சொல்றாரு. அந்த கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதா மறைந்து சசிகலா அவர்கள் பொறுப்பேற்பதற்காக போயஸ் தோட்டத்தில் இருந்தார். அப்போது இவர் எங்கேயோ கடுமையாக குடித்துவிட்டு நிற்கவே முடியாத எல்லா காணொளி இல்ல இருக்கு. நீங்க பார்த்தீங்களா? ஆமா நான் பார்த்தேன். காணொளி இருக்கு. அவரு நிக்கவே முடியாம ஒரு மனிதர் எப்படி இருக்காருங்கிறது இப்ப நான் உங்கள்ட்ட கேமரா இருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நம்முடைய அவர் கருத்துக்கு பதில் சொல்லுங்க. அதத்தான் சொல்ல வரேன். அந்த கருத்துக்கு தான் பதில் சொல்ல வரேன். அவரு அப்ப என்ன சொன்னாரு? சின்னம்மாவ அம்மாவாக்குவோம் அப்டின்னாரு. அவங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க. ஐயா நீங்க சின்னம்மாவை அம்மாவாக்குவேன் அப்டின்னாரு. அப்ப அவங்க அம்மான்னு ஒருத்தர கூப்பிடுறதும், அவங்க அம்மாவ சின்னம்மாவ ஆக்குறேன்னு சொன்னதும், சின்னம்மாவ அம்மாவ ஆக்குறேன்னு சொன்னதும் சி.வி. சண்முகத்துக்கு சரியான ஒரு கேள்வி கேட்டா அது சரியா வருமா? ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தலைவர வந்து அம்மான்னு மூச்சுக்கு 300 தடவ கால்ல விழுந்து டயர் அனக்கி ஹெலிகாப்டர கும்பிட்டு மண்ண எடுத்து தலையில வச்ச அந்த கும்பல் வந்து அம்மான்னு சொன்னா அது தவறுன்னு பேசினா நான் மனிதனா? இல்ல. அவங்க அம்மான்னு சொல்றாங்க. அவங்க ஒரு தளத்துல அவங்கள ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டு பிள்ளைகள் அவரை பார்த்து அப்பா என்று பாடுகிறது. அப்பா என்று நீங்க அ இந்த புதுமை பெண் திட்டம் இருக்குல்ல. நான் அத வந்து ரொம்ப பாராட்டுற விஷயம் சார். அதை கடந்து பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் இருக்குல்ல. நீங்க காலை உணவு திட்டம் என்பது வந்து ஏதோ சர்வசாதாரணமா நெனச்சாலும், நீங்க வந்து என்ன பெருசா அப்படின்னு கிராமங்களுக்கு போங்க. காலையில மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போறவங்க, வீட்டு வேலைக்கு போறவங்க, களத்து வேலைக்கு போறவங்க, வயல் வேலைக்கு போறவங்க, தம் பிள்ளைகள பட்டினியா பழைய கஞ்சி குடுத்து பள்ளிக்கு அனுப்புறப்ப, அந்த பிள்ளைகள் பட்டினியாக வந்து சேருகிற போது, அந்த பிள்ளைகளுடைய வயிறு நிரம்ப வேண்டும். அந்த பிள்ளைகள் வந்து படிக்கிறப்ப பசியா படிக்கக்கூடாதுன்னு அத யோசிச்சு, இவ்வளவு கடுமையான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒரு தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவன், அந்த பிள்ளைகளுக்கு காலையில சாப்பாடு குடுத்து பசியாத்தி நீ படின்னு சொல்றாருல்ல சார். அவர் தாயுமானவர். அப்பாவுக்கு மேல். என்னைய எல்லாரும் சொன்னாங்க. நீங்க கலைஞர வந்து அப்பான்னு சொல்றீங்களே. என்னைய அவ்வளோ கொச்சைப்படுத்துனாங்க. இன்றைக்கும் அவர் எனக்கு அப்பா தான். நான் பெருமையோடு சொல்லுகிறேன். அப்பா என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து அம்மாவோடு உடலுறவு வைத்துக் கொள்வது என்று சிந்திக்கிற முட்டாள்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அந்த முட்டாள்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரை உயர்ந்த இடத்தில் வைக்கிறோம் என்று சொன்னால், அப்பா என்னுடைய தந்தைக்கு மேல் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அது அவருக்கு மேல் ஒரு மரியாதை அவருக்கு கொடுக்கிறோம். அந்த மரியாதை கூட தெரியாத மரியாதை கெட்ட ஆக்கங்கட்ட கூவையாக இருக்கிற சி.வி. சண்முகத்துக்கெல்லாம் அவர் 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 எந்த சூழலில் பேசினார் என்பதை நீங்கள் மறு ஆய்வு செய்தால், அவர் வந்து நான் அம்மாவை சின்னம்மாவாக்குவேன், சின்னம்மாவை அம்மாவாக்குவேங்கிற அந்த லட்சணத்துல தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு பதில் நான் வந்து சொல்றது தவறா இருக்கும்.